ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட குறிப்பாக திருச்செந்தூர் குருஸ்தலம். நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நடக்க, வேலைவாய்ப்பு, திருமணத்தடை, குழந்தை பேர், நிலம் முடிக்க வாங்க போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக வேண்டலாம். திருச்செந்தூரை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மாதாந்தம்னு சொல்லி மாதந்தோறும் வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் சென்று வருவாங்க. மாதம் பூராமே உள்ள வெள்ளிக்கிழமைகள்லேயும் போய் முருகனை வணங்குவாங்க. செவ்வாய்க்கிழமையில் சென்று வணங்குறது மிகவும் உசிதம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்குள்ள நாள். நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பங்குபாக பிரச்சனைகள், நில சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்கள்லாம் முருகப்பெருமானை தேடி சென்று வணங்கினால் தொழில் சிறக்கும். அதோட முருகனே குருவை வணங்கின ஸ்தலங்கிறதுனால குருபலன் வேண்டி உள்ள காரியங்களான திருமணம், குழந்தை பேர், வேலைவாய்ப்பு, சொத்து முடிக்க, பண வரவு, வியாபாரம் செழிக்க போன்ற காரியங்களுக்கும் நீங்கள் தாராளமாக திருச்செந்தூரை நாடி சென்று வணங்கலாம். அருகில் உள்ள மக்கள் எல்லாம் மாதாந்தம் வெள்ளிக்கிழமை தோறும் போகிறது போல் நாம் வெள்ளி, செவ்வாய்க்கிழமை மிக முக்கியம் முருக வழிபாட்டுக்கு. தவறாமல் நீங்கள் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஊர்களுக்கு தேடி செல்ல நேரம் இல்லையா, அருகில் உள்ள முருகனையே செவ்வாய்க்கிழமை தோறும் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டி போனால் மிகவும் நல்லது. முருகருக்கு உகந்தது மாவிளக்கு பூஜை. நீங்கள் இத்தனை நாளைக்கு 48 நாள் 20 நாளைக்கு மாவிளக்கு பூஜை பார்க்குறேன்னு வேண்டி செய்யலாம். கிருத்திகை சஷ்டியில் பாயாசம் செய்து சன்னதிக்கு எடுத்துகிட்டு போய் நைவேத்தியம் பண்ணி அருகில் உள்ளவங்களுக்கு தானம் பண்ணாலும் குழந்தை செல்வம் கிடைக்கும். பாலமுருகனை வேண்டினீங்கன்னா மிகவும் சீக்கிரத்தில் கிடைக்கும். பரிகார விஷயங்களுக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகரையே நீங்கள் நாடி செல்லணும். திருத்தணி வள்ளியை மனம் முடிந்த இடம் இல்லைங்கிறதுனால காதல் திருமணங்கள் நிறைவேற திருத்தணியை நாடி செல்லலாம். நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்க திருப்பரங்குன்ற முருகரை வேண்டினாலும் திருமணம் எளிதில் நடக்கும். மேலும் பில்லி சூனியம் இந்த மாதிரி பகை போன்ற பயங்கள் மனசில் இருந்தால் வேல் விருத்தத்தை நம்ம பூஜை